இன்றைக்கி நாம் ரொம்பவே டேஸ்டியான க்ரீமியான மலாய் சிக்கன் எப்படி வீட்டிலையே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதுக்கு நாம் பாதாமும் முந்திரியும் எடுத்துக்கலாம். இதில் ரொம்ப ரிச்சான இந்த டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியதே இது தான். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம 1 kg சிக்கன் எடுத்துருக்கோம். இது இப்போ நல்லா கழுகி சுத்தம் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு தயிர், நல்லா புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பாதாம் முந்திரி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சிக்கனோட எல்லா பக்கமும் இது நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூடவே நாம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்துனதுக்கப்புறமா இதுவும் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்சிங் நல்லா பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா இதை ஒரு 1/2 அன் ஹவருக்கு நல்லா இதில் ஊறுறதுக்கு நம்ம மூடி வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்ததும் ஒரு 2-3 பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து இதை நம்ம இந்த பட்டர்லேயே நல்லா பொரிய விட்டுக்கலாம். இந்த பட்டரில் இந்த கிராம்பு பட்டையெல்லாம் பொரியும் போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இது கூடவே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டை நல்லா பொரிஞ்சதும் நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 5-6 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்க்க போகிறது கிடையாது. பெப்பரும் இந்த பச்சை மிளகாவுடைய காரம் மட்டும்தான். அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நம்ம வேக வைக்கணும். அது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த சிக்கன் மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம உப்பு அதில் சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு உப்பு இதில் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணும்போதே போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஃப்ரெஷ் க்ரீம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி இலையை கையால் கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. இதோடய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது நமக்கு ரிச்சான நல்ல க்ரீமியான மலாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சாலே போதும். நல்லா கெட்டியாக ஆயிடுது. நல்லா க்ரீமியாக இருக்கும். பாருங்கள் க்ரீமியாக எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் நம்ம செஞ்சு வச்ச சிக்கனை வச்சாச்சு. இது கூடவே மேலே ஒரு துண்டு பட்டரையும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்க இந்த பாதாம் முந்திரி நட்ஸை இது மேலே நல்லா நம்ம தூவி விட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும்.
சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதில் செஞ்சு பாருங்கள். இது ஒரு மொகலாய் டிஷ்ஷு. இந்த மலாய் சிக்கன் எப்படி இருந்ததுன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.